அரசுடன் பேச்சுவார்த்தை முடிவடைந்தவுடன் ஓரிரு நாட்களில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகே 3 கோடி மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கற்பகம் கூட்டுறவு பெட்ரோல் பங்கை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை முடிந்ததும் திமுக வேட்பாளர் பட்டியல் ஓரிரு நாட்களில் வெளிவரும் என்று தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை அறைகள் படிப்படியாக துவங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 163.3 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய உயர் சிறப்பு மருத்துவ கட்டிடம் மற்றும் 2.45 கோடி மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதி கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பொள்ளாச்சியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியும் திறந்து வைத்தார். கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை அறைகள் படிப்படியாக துவங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிலேயே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் புற்றுநோயை அதிதுல்லியமாக கண்டறிகிற வகையில் 2 இடங்களில் மட்டுமே பெட்-சிடி ஸ்கேன்கள் இருந்தது. ஒன்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை. அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கோவை, சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் போன்ற 5 இடங்களிலும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் இந்த பெட்-சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் தன்னை காண வந்த மாணவர்களை நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என வாழ்த்தி சாக்லேட் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 70 மாணவ மாணவியர்கள் களப்பயணமாக புதுச்சேரி கடற்கரை, அருங்காட்சியகம், நூலகம், பூங்கா என பல்வேறு இடங்களை காண வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என ஆசிரியரிடம் தெரிவித்ததை அடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு அம்மாணவ மாணவியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்தனர். அப்போது மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சாக்லேட்டுகளை வழங்கி அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தியது அனைவரையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சரத்குமார் ஏகப்பட்ட கனவு கண்டிருக்கிறார். அவர் 2 மணிக்கு கண்ட கனவு எப்படி பலிக்கும் என்பதை பார்க்கலாம் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாக கடந்த 2.5 ஆண்டுகளில் தமிழக அரசால் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்து புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், சரத்குமார் ஏகப்பட்ட கனவு கண்டிருக்கிறார். அவர் 2 மணிக்கு கண்ட கனவு எப்படி பலிக்கும் என்பதை பார்க்கலாம் என்றும், இரவு பகல் பாராமல் பணத்தில் நடப்பது போன்றது அவரது கனவு என விமர்சித்து பேசினார். சரத்குமார் பிஜேபி இணைத்துக் கொண்டு இரவு 2 மணிக்கு கனவு கண்டாராம, 2 மணி கனவு அது எப்படி பலிக்குதுன்னு பார்ப்போம். சரத்குமார் ஏகப்பட்ட கனவு கண்டுட்டாருங்க. தொண்டர்கள் கருத்து கேட்காம மனைவி கருத்து இல்ல அது சரத்குமாருக்கு தனிப்பட்ட முறையில 2 மணிக்கு எழுந்திருக்கிறது, கனவு காண்றது, கேள்வி கேட்கறது எல்லாம் அது தனிப்பட்ட முறையில. இரவு பகல் பாராமல் படத்துல நடிச்சுன்னு இருக்கிற மாதிரி அவர் கனவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.